இந்த அமைச்சரவை மாற்றம் என்பதெல்லாம் வந்து எப்பயுமே எல்லா காலத்திலையுமே மத்தியிலையும் மாநிலத்திலையும் மீடியா வந்து வெறுவாயை மெல்றதுக்கு அவல் கிடைச்ச மாதிரி தான் எப்பயுமே வந்து மீடியா பேசும். அதை வந்து கான்க்ரீட்டாக தகவல்களின் அடிப்படையில் மீடியா பேசிய காலங்கள் ரொம்ப குறைவு. திமுக ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு செக்ஷனால், நாட் எவ்ரிபடி, அவர்களால் பரப்பிவிடப்படுகிற செய்தி தான் இது. இதுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இருக்கிறதா நான் பார்க்கல. ரெண்டாவது, ஜெயலலிதா செய்தது போல் மந்திரிகளை, அமைச்சர்களை ஸ்டாலின் வந்து இஷ்டம் போல் மாற்றுவார் நான் நம்பலை. கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார். ஏன்னா இங்கே ஒரு கண்டினியூட்டி இருக்குது, அங்கே அது கிடையாது. ஒரு மனிதருக்கு நீங்கள் கொடுத்த அந்த அதீதமான முக்கியத்துவம் தான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. அந்த 30,000 கோடின்னு ஏதோ அவர் சொன்ன ஒரு விஷயம் பெருசுப்படுத்தப்பட்டது. அது உண்மையா பொய்யா வி டோன்ட் நோ. சரி, பிடிஆரை வந்து தலையில் தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடணும், இந்த அரசாங்கத்தோட முகமாகவே அவர் இருந்தார். ஆனால் அவர் மாற்றப்பட்ட பொழுது எதற்காக அவர் மாற்றப்பட்டார்ன்ற கேள்வி பெருசாக எழவே இல்லை. அமைச்சரவை மாற்றம் என்பது கண்டிப்பாக வந்து பல கேள்விகளை எழுப்பும். இந்த அரசாங்கத்தோட நோக்கம் என்ன? வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் தி கவர்மெண்ட்? ஸ்டாலின் முதலமைச்சரானு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், துபாய் போனார், ஞாபகம் இருக்கா? போயிட்டு வந்து 6,000 crores என்னமோ அவங்க சொன்னாங்க. அது நடந்து 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஆரம்பிக்குது. எவ்வளோ தூரம் வந்திருக்குது? ஆகவே அதே மாதிரி இப்போ குளோபல் இன்வெஸ்டர் சமிட் நடந்தது, டிஆர்பி ராஜா மந்திரி ஆனவங்க. அதில் ஒரு ஃபிகரை சொன்னாங்க, 1,00,000 கோடி என்னமோ, சம் ஃபிகர், சம் எக்ஸ் ஃபிகர். இதில் இந்த முதல்ல சொன்ன 6,000 crores இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டால் நல்லாயிருக்கும். அவர் துணை முதலமைச்சராக மணிமகுடம் சூட்டுவது எப்பொழுது என்பதுதான் கேள்வி. அது நடக்குமான்னு நீங்கள் கேட்கவே கூடாது, அது தப்பு. அது கழகம் ஒரு குடும்பம், அதனால் நீங்கள் அதை வந்து அப்படி கேட்கக்கூடாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். ஜூன் 4க்கு பிறகு வந்து திமுகவோட அமைச்சரவையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் சமீப காலமாக இருக்குது. இப்போ பத்திரிகைகள்லையுமே வந்து எழுதப்படுது, ஸ்டாலின் வந்து சாட்டையை சுழற்றுவார் அப்படின்ற தலைப்புகள்லாம் வந்து எழுதுகிறாங்க. எதனால் இந்த அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னா, இந்த ஜூன் 4க்கு பிறகு எங்கெல்லாம் வந்து தேர்தல் பணிகள் ஒழுங்காக நடக்கலை, வாக்குப்பதிவுகள் எங்கெல்லாம் திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு, இதன் அடிப்படையில் வந்து மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அமைச்சரவையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக இருக்குது சார். உண்மையாகவே அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி அமைச்சரவையில் மாற்றம்னால் எந்தெந்த எந்த அமைச்சர்கள் மாற்றப்படலாம் சார்? முதல்ல ஜூன் 4 முடிஞ்சோடனே அது நடக்குமானா வாய்ப்பு குறைவு. ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் பாதியில் நிற்கிது, பட்ஜெட்டு பாதியில் நிற்கிது. பட்ஜெட்டில் வந்து மெயின் பட்ஜெட் டிஸ்கஷன் முடிஞ்சிருக்குது, அதை நிறைவேற்றிட்டாங்க. பட் துணை மானிய கோரிக்கைகள், துறை சார்ந்த துணை மானிய கோரிக்கைகள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள்லாம் இருக்குது. அது எப்படியும் வந்து ஜூன் 8ஆம் தேதி அசம்பிளி கூடுதுன்னு நினைக்கிறேன். 1 month வரைக்கும் அது ஓடும். அதனால் அது வரைக்கும் அடுத்த 1 மாதத்துக்கு மாற்றங்கள் இருக்காது. ஜூலை மாதம் வரைக்கும், ஜூலை முதல் வாரம் வரைக்கும் அமைச்சரவையில் மாற்றம் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. இந்த அமைச்சரவை மாற்றம் என்பதெல்லாம் வந்து எப்பயுமே எல்லா காலத்திலையுமே மத்தியிலையும் மாநிலத்திலையும் மீடியா வந்து வெறுவாயை மெல்றதுக்கு அவல் கிடைச்ச மாதிரி தான் எப்பயுமே வந்து மீடியா பேசும். அதை வந்து கான்க்ரீட்டாக தகவல்களின் அடிப்படையில் மீடியா பேசிய காலங்கள் ரொம்ப குறைவு. ஜெயலலிதா பீரியடில் யார் மந்திரி யார் எந்திரின்றது யாருக்குமே தெரியாது. அதுவும் ஜெயலலிதாவோட 2001, 6, 2011, 16 பல முறை அமைச்சர்கள் மாற்றப்பட்டார்கள். 1 மாதம் மந்திரியாக இருந்துட்டு வீட்டுக்கு போனவங்க, 1 வருஷம் இருந்துட்டு வீட்டுக்கு போனவங்க, கிட்டத்தட்ட 16-20 முறை வந்து அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. திடீர்னு ஃபேக்ஸ் கவர்னருக்கு போவோம், ட்ராப் பண்ணுவாங்க, திடீர்னு புதுசாக மந்திரியை சேர்ப்பாங்க. இந்த பரமபத விளையாட்டில் வந்து ஆடுபுலி ஆட்டத்தில், உள்ள வெளி ஆட்டத்தில் தப்பி பழிச்ச மந்திரிகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு மந்திரி ஆட்சியை இழந்திருப்பார். பட் திமுக பீரியடில் அப்படி கிடையாது. 2006-11 கலைஞர் கவர்மெண்ட் ஆகட்டும், இப்போயும் ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயும் அவர்கள் வந்து அமைச்சர்கள் அப்படி ஒன்றும் பந்தாடுறது கிடையாது. அவர் ஐ திங்க் நாசர்ன்ற ஒரு அமைச்சரை மட்டும் எடுத்தாங்க, மற்றபடி யாரையும் அவங்க எடுத்ததில்லை. இந்த 2004 தேர்தல் முடிவுகளுக்கு ஜூன் 4க்கு பிறகு அப்படின்னு பேசும்போது நினைவில் கொள்ளுங்கள், முதல் 1 மாத காலத்திற்கு அமைச்சரவை மாற்றம் இருக்காது. ஏன்னா சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ பிரேக்கில் இருக்குது. சட்டசபை என்ன முடிச்சு வைக்கல. பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிவிட்டு 5 நாள் விவாதம் நடந்து ஐ திங்க் பட்ஜெட் நிறைவேறிடுச்சு. துணை மானிய கோரிக்கைகள் 1 மாதம் ஓடும். ஜூன் 8ஆம் தேதி நினைக்கிறேன் மறுபடியும் சட்டசபை கூடுகிறது. 1 month ஓடும். அது ஜூலை 8 வரைக்கும் குறையாமல் ஓடும். ஒருவேளை மாற்றம் இருந்தால் அது ஜூலை 8 அல்லது 10 தேதிக்கு பிறகு தான் இருக்கும். சட்டசபை நடந்துகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக மாற்ற மாட்டாங்க. ஜெயலலிதா செஞ்சுருக்காங்க. இந்த மிட்ஸ்ட் ஆஃப் அசம்பிளி செஷன் சாதாரணமாக மாற்ற மாட்டாங்க. அதனால் தேர்தல் முடிவுகள் வந்து 1 மாத காலம் வரையில் எல்லா மந்திரியும் நிம்மதியாக இருக்கலாம். அதில் இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து கட்சி தலைமையே கசிய விடுது. அதாவது வந்து சில அமைச்சர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள்னு சொல்கிறாங்க.
அவங்களுக்கு வந்து வயிற்றில் புளியை கரைக்கிறதுக்கு இதை செய்கிறாங்க. இது மீடியா வந்து மெருவாயை மெல்றவனுக்கு அவள் கிடைச்ச மாதிரி தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. யார் மந்திரியாக வந்தால் என்ன உங்களுக்கு அப்படின்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டு இருக்குது. ரெண்டாவது, பொலிட்டிக்கலாக ஒரு மந்திரி ஃபெயிலியர் ஆகிட்டார்னா அவர் எப்படி நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர் தானே நீங்கள் மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னமும் நம்புகிறேன் திமுக கூட்டணி 40 சீட்டும் ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி a டிஎம்கே ஸ்வீப். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை எந்தாவது தொகுதியில் யாராவது தோத்துட்டாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளரை மந்திரியை மாற்றிடுவாங்கன்றாங்க. ஒரு கேண்டிடேட் வந்து லோக்சபா எலெக்ஷனில் டிஎம்கே கேண்டிடேட்டோ டிஎம்கே அலையன்ஸ் கேண்டிடேட்டோ தோத்துட்டாருன்னா மாவட்ட செயலாளர் தானே நீங்கள் மாற்றணும். மந்திரி எப்படி மாற்றுவீங்க? மந்திரியோட அஃபிஷியல் டியூட்டி அது. அந்த லாஜிக்கே அங்கே இடிக்குது. இந்த மாதிரியான செய்திகள் வந்து திமுக தலைமையால் அல்லது திமுக தலைமையில் ஒரு பிரிவினரால், திமுக ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு செக்ஷனால், நாட் எவ்ரிபடி, அவர்களால் பரப்பி விடப்படுகிற செய்தி தான் இது. இதுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இருக்கிறதா நான் பார்க்கல. ரெண்டாவது, ஜெயலலிதா செய்தது போல் மந்திரிகளை அமைச்சர்களை ஸ்டாலின் வந்து இஷ்டம் போல் மாற்றுவார் நான் நம்பலை. கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார். ஏன்னா இங்கே ஒரு கண்டினியூட்டி இருக்குது, அங்கே அது கிடையாது. காலைல எந்திரிச்சா ராத்திரி பொடுக்க போகும்போது மந்திரி பதவி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே மந்திரிங்க போனாங்க. நெடுஞ்செழியன் முன்னாள் அமைச்சர் சொன்னோமே, யார் மந்திரி யார் எந்திரின்றது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியினார். அந்த ஒரு நிச்சயமற்ற திறமை இருக்கு இல்லையா, நிலையாமை உண்மையிலேயே வந்து அதிமுகவில் தான் வந்து அதுக்கு சரியான உதாரணம். அது வந்து அந்த சித்தாந்தம் அந்த தத்துவம் திமுக பொருந்தாது. நாசர் விஷயத்தில் கூட வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சார்ஜஸ் வந்ததால் தான். பொலிட்டிக்கலாக ஒரு மந்திரி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு மந்திரி பதவி எப்படிங்க நீங்கள் எடுப்பீங்க? ஒரு கேண்டிடேட் தோத்துடுறாரு இந்த எலெக்ஷனில், தோற்க மாட்டார்கள்னு நான் நம்புகிறேன். திமுக கூட்டணி 40 சீட்டு ஜெயிக்கும்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஒருவேளை அவர்கள் சிலர் பேசுவது போல் சில தொகுதிகளில் திமுக கூட்டணி தோல்வி அடைந்தால் அந்த மாவட்ட செயலாளரை மாற்றிடும். மாவட்ட செயலாளரை மாற்றினா ஓகே, புரியுது எனக்கு. அதுவே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் வந்து ஒட்டுமொத்த உழைப்பது. ஒரு மாவட்ட செயலாளர் நினச்சா ஒருத்தனை தோக்கடிக்கவோ வெற்றி பெற வைக்கவும் முடியாது. மந்திரியை எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? நடவடிக்கை மந்திரி வந்து 3 வருஷத்தில் பர்ஃபார்மன்ஸில் வந்து கோட்டை விட்டாருன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்முடைய ஜனநாயகம் எங்கே வந்து நிற்குதுன்னா அது ஜெயலலிதா பண்ண தப்பு. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா பீரியடில் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டன. கலைஞரே எனக்கு தெரிஞ்ச முரசொலியில் இதை பற்றி எழுதியிருப்பதாக எனக்கு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, நான் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அவர் இதை பற்றி எழுதியிருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். அல்லது இந்த பொருள்பட அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய ஒரு கட்டுரையிலேயோ ஒரு கடிதத்திலேயோ. நீங்கள் ஒரு மந்திரியை வந்து அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு இல்லையா? ஒரு மந்திரி அப்படின்றது கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் டிசிஷன். அது ஒரு மந்திரியை வந்து இப்போ நீங்கள் 3 வருஷம் பதவியில் இருந்த பிறகு மாற்றுறீங்கன்னா எதற்காக மாற்றினீர்கள் என்பதை பொதுவெளியில் வைக்கக்கூடிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை வாக்களித்த திருவாளர் பொதுஜனத்துக்கு எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, இவருக்கு இருக்குது. இஷ்டம் போல் மந்திரிகளை மாற்றும் போது ஜெயலலிதா பீரியடில் வைக்கப்பட்ட ஒரு வாதமே, அப்போ அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக, பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த அன்றைக்கு கடலூர் எம்பியாக இருந்த KS அழகிரி அவர்கள், நான் இந்தியா டுடேல பணியாற்றிய காலம், எனக்கு கொடுத்த பேட்டியில் அவர் சொன்னார். பெரிய அளவில் அது வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. எதற்காக ஒரு 4 மந்திரியை ஜெயலலிதா தூக்கிட்டு ஒரு 4 பேரை பூசா போட்டாங்க. அப்போ அவருக்கு சொன்னார் KS அழகிரி, எதற்காக இவர்களை அமைச்சராக முதலமைச்சர் நியமித்தார், இவர்கள் எதை செய்யவில்லை என்பதற்காக இன்று அமைச்சரவையிலிருந்து இவர்களை நீக்குகிறார், இதை முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு KS அழகிரி சொன்னார். அது பதிவு பண்ணும். அது எல்லா முதலமைச்சர்களுக்கும் பொருந்தும். ஆனால் சட்டம் அரசியலமைப்பு சாசனப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் வந்து முதலமைச்சராக தொடருவதும் தொடராமல் இருப்பதும் முதலமைச்சரின் தனி உரிமை. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா இட்ஸ் அ ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். இப்போ கார்த்தி மந்திரியாக இருக்கணுமா மந்திரியாக இருக்கக்கூடாதான்றது முதலமைச்சரோட தனி உரிமை. இது அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்க உரிமை. பட் நீங்கள் மேசிவ் ஸ்கேலில் ஒருத்தர் எடுக்கிறீங்க, பெரிய அளவில் எடுக்கிறீங்கன்னா அது பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாக தான் மாறும். நீங்கள் வந்து ஏன் ஒருவரை, அதுவும் 3 ஆண்டுகள் பதவியில் இருந்த ஒரு அமைச்சர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார் அல்லது இலாக்கா மாற்றம்ன்றாங்க. இப்போ இலாக்கா மாற்றம்னாலுமே வந்து ஏதோ ஒன்று நடக்கலன்ட்டு தான் நீங்கள் இலாக்காவை மாற்றுறீங்க. நீங்கள் நீக்கினாலும் இலாக்காவை மாற்றினாலும் என்னமோ ஒன்று முதலமைச்சர் விரும்பிய ஒன்று அந்த இலாக்காவில் நடக்கவில்லை. முதலமைச்சர் விரும்பிய ஏதோ ஒன்றை அந்த அமைச்சரால் சாதிக்க முடியவில்லை, அல்லது ஏதோ குற்றச்சாட்டு அந்த அமைச்சர் மீது இருக்கிறது. இதில் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் அவர் மாற்றுறார். இப்போ இதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. சட்டப்படி இல்லை. நான் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டோ அல்லது முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தா நீங்கள் ஏன் இவரை நீக்குனீங்க, ஏன் இவரை வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்க முடியாது. அல்லது அவர் சொல்லலைன்னா நான் போய் கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கி கேட்க, அது கிடையாது. பட் பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஓன்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லா, பர்செப்ஷன். இல்லை, தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலயமா பார்க்க முடியாது. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலயமா ஒருத்தர் மந்திரியை வந்து இப்போ சேகர் பாபு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னுடைய இனிய நண்பர் சேகர் பாபு, அதனால சொல்கிறேன், அவர் மேலே சொல்கிறேன், கோச்சிக்க மாட்டார், கோவப்பட மாட்டார் நம்புகிறேன். இப்போ அவர் இலாக்கா மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க.
அவர் பேர் அடிப்படுது, சேகர் பாபு பேர். அதே மாதிரி டிஆர்பி ராஜா, எனக்கு அவர் பரிச்சயம் கிடையாது. அவங்க அப்பாவை தெரியும், அவரை தெரியாது எனக்கு. சேகர் பாபுக்கும் டிஆர் பாபுக்கும் டிஆர்பி ராஜாக்கும் இலாக்கா மாற்றம் உறுதின்றாங்க, சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. அப்படி இலாக்கா மாற்றம் நடந்ததுன்னா இப்போ சேகர் பாபு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். சேகர் பாபு வந்து இந்துத்துவ அமைப்புகளால் குறிவைக்கப்படுகிறார். அவர் திறம்பட டிபார்ட்மெண்ட்டை நடத்தியிருக்கார். எவ்வளோ புல்ஸ் அண்ட் ப்ரெஷர் அவருக்கு இருந்தது, எத்தகைய நிர்பந்தங்களுக்கு மத்தியில் அவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயில் விஷயத்தில் தீட்சிதர்களுடைய கோபத்திற்கு ஆளானவர், இந்துத்துவ அமைப்புகளின் கோபத்திற்கு ஆளானவர் நம்முடைய சேகர் பாபு. ஆனால் தன்னுடைய பணிகளை அவர் திறம்பட செய்து வருகிறார். இப்போ அவர் ஒருவேளை முதலமைச்சர் இலாக்கா மாற்றம் செய்கிறார்னா அப்போ அது இந்துத்துவ சக்திகளின் நிர்பந்தம் அதற்கு காரணமா என்ற கேள்வி எழுவது தவிர்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி டிஆர்பி ராஜா, இப்போ டிஆர்பி ராஜாவை வந்து அந்த துறையில் திறம்பட பணியாற்றியவர் நம்முடைய தங்கத்தினர்ஸ் 2021 23 வரைக்கும். பிடிஆரை வந்து அந்த ஆடியோ டேப்ஸால் வெளியில் வேறு இலாக்காக்கு மாற்றும் பொழுது தங்கத்தினர்ஸ் அங்கே கொண்டு வரும்போது விமர்சனங்கள், விவரமறிந்தவர்கள் மத்தியில் வந்த விமர்சனம் 2 ஆண்டுகள் வந்து, ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட், எதற்காக அவர் இலாக்கா மாற்றம் செய்யப்படுகிறார். அண்ட் டிஆர்பி ராஜா இஸ் அ ஃப்ரெஷ் ஃபேஸ், புதுமுகம். இண்டஸ்ட்ரீஸ்ன்றது வந்து ஒரு தனித்திறமை தேவைப்படக்கூடிய ஒரு இலாக்கா. அப்போ அவர் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி என்பது முக்கியமான ஒரு விஷயம். அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதிலுமே வேலை வாய்ப்புகளை பெருக்கிறதுலையுமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரோலுன்றது வந்து பெரிய ரோல். எதற்காக டிஆர்பி ராஜா எடுத்தடுப்புலேயே அவருக்கு இவ்வளவு பெரிய பதவி கொடுக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுந்தது. இப்போ என்ன செய்திகள் வருகின்றன, டிஆர்பி ராஜா மாற்றப்படுவார்ன்றாங்க. ஒருவேளை அப்படி மாற்றப்பட்டால் நமக்கு தெரியாது. அகெயின் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து சாதிக்கவில்லையா, அவரோட புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் அது காரணமா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான், பட் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஹை ப்ரொஃபைல் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து யாரையாவது மாற்றுறீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு அந்த கேள்விகள் எழுவது என்பது இயற்கையானது. இப்போ வந்து கைத்தறித்துறையிலேருந்து ஒருத்தரை மாற்றினா யாரும் கேட்க போகிறது கிடையாது, மீன்வளத்துறையிலேருந்து மாற்றினா யாரும் கேட்க போகிறது கிடையாது, ஏன் ஆதி திராவிட நலத்துறையிலேருந்து, அதெல்லாம் முக்கியமான துறை, ஆனால் நடைமுறை என்ன இருக்குன்னு நான் சொல்லுவேன், அதுலேருந்து மாற்றினா யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த பிஜேபி இஷ்யூ, இந்துத்துவ இஷ்யூ இல்லைன்னா அது ஒரு சாதாரண துறை தான், இது இந்து அந்த சமய அறநிலைத்துறை. ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துறை. ஏன்னா பிஜேபி அதை குறி வச்சு அடிக்குது. சேகர் பாபு வந்து சனாதன சக்திகள்னு சொல்லக்கூடிய இந்துத்துவ சக்திகளால் வந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். அவரை நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்துத்துவவாதிகளின் அழுத்தத்துக்கு நிர்பந்தத்துக்கு அரசு பணியை தொடங்கி இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. அதே மாதிரி டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரு, அவர் குளோபல் இன்வெஸ்டர் சமிட்லாம் கூட இங்கே நடத்தினார். அவரை நீங்கள் மாற்றினீங்கன்னா இன்கேஸ் அவர் எதை செய்ய தவறினார், எதை செய்தார், கூடுதலாக செஞ்சாரா, குறைச்சி செஞ்சாரா, அடிஷ்னலாக டெஃபிஷியன்சியாக, அவர் அரசு விரும்பிய ஏதோ ஒன்றை அவர் செய்ய தவறினாரா, அல்லது அரசின் விருப்பத்துக்கு மேலேயே போய் ஓவர் பர்ஃபார்மன்ஸாக, இவ்வளவு விஷயங்களும் எழுவது என்பது இயல்பு. ஏன்னா ஜெயலலிதா ஒவ்வொரு முறை அமைச்சர்களை நீக்கும் பொழுதும் சேர்க்கும் பொழுதும், குறிப்பாக நீக்கும் பொழுது இதே கருத்துக்கள் முரசொலியில் எழுதப்பட்டிருக்கின்றன. கலைஞர் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார், திமுக தலைவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். அது நியாயமானது. அது ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒவ்வொரு அமைச்சரவை மாற்றத்தின் பொழுதும் தன்னுடைய சந்தேகங்களை கிளப்புவது என்பது நியாயமானது. அதுதான் ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும். ஆகவே அமைச்சரவை மாற்றம் என்ற ஒன்று நடந்தால் எந்த அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள், எந்த இலாக்காக்கள் அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகின்றன என்பதை பொறுத்து தான் நம்முடைய விமர்சனம் அமையும். ஒருவேளை இதில் பிடிஆர் அவர்களின் பெயர் அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அவர் தகவல் தொழில்நுட்பத்திலேருந்து வேறு எதுவும் இதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, இந்த ப்ராப்ளம் வித் பிடிஆர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் திறமசாலி தான், நேர்மையானவர் தான், அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. பட் ரொம்ப அதிகமான லைம்லைட்டு, அதிகப்படியான முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், முதல் ஒரு 2 இயர்ஸ் வந்து பிடிஆருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் என்பது ரொம்ப அதிகமான முக்கியத்துவம். யூசி அமைச்சரவை பொறுப்புன்றது கார்த்தி கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கேபினட் டிசிஷன் தான் நம்ம சொல்லுவோம், இண்டிவிஜுவலாக ஒரு மினிஸ்டரோட டிசிஷன், சீஃப் மினிஸ்டர் டிசிஷன் சொல்ல மாட்டோம். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. ஒரு மனிதருக்கு நீங்கள் கொடுத்த அந்த அதீதமான முக்கியத்துவம் தான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. அந்த 30,000 கோடின்னு ஏதோ அவர் சொன்ன ஒரு விஷயம் பெருசுப்படுத்தப்பட்டது. அது உண்மையா பொய்யா வி டோன்ட் நோ. சரி, பிடிஆரை வந்து தலையில் தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடணும், இந்த அரசாங்கத்தோட முகமாகவே அவர் இருந்தார். ஆனால் அவர் மாற்றப்பட்ட பொழுது எதற்காக அவர் மாற்றப்பட்டார்ன்ற கேள்வி பெருசாக எழவே இல்லை. சரி, நீங்கள் தான் வந்து அவரை முக்கியத்துவம் கொடுத்தீங்க, அவர் வந்து மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர். எனக்கு அவருடைய திறமையிலையோ அவருடைய நேர்மையிலையோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பர்சனலி ஐ ஹேவ் நத்திங் அகேன்ஸ்ட் தட் மேன். அவர் திறமசாலி தான்றதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் நேர்மையானவர்னு நான் நம்புகிறேன்.
அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து நிதித்துறையிலிருந்து ஏன் மாற்றப்பட்டார்? அது வெறும் நிர்வாக வசதின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆகவே இப்போ பிடிஆர் அவருக்கு வேறு பொறுப்புகள் கொடுக்கப்படாது, இந்த துறையில் தான் அவர் இருப்பார் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் ஒரு சம் ஆடியோ டேப் வந்தது இல்லையா, அதோட ஆத்தென்டிசிட்டி பற்றி நமக்கு தெரியாது. அந்த குரல் யாருடையது, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. பட் அதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் பிடிஆர் முதலமைச்சரிடம் தனக்கு இருந்த நற்பெயரை இழந்து விட்டார் என்பதை எடுத்துக்காட்டுது. இல்லாட்டி வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு துறையில் இருந்துட்டு முக்கியத்துவம் குறைந்த ஒரு துறைக்கு, ஐடி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் செக்டர். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில். அந்த துறையை வந்து இது பண்ணியாச்சு, இந்த துறையை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது ஏற்றுறதுக்காக பிடிஆரை நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம், அது உள்ளார போட்டிருக்கோம் அப்படின்னு. அந்த விளக்கங்கள் ஏற்புடையவையா என்பதை, சரியானவையா என்பதை பிடிஆரின் மனசாட்சிக்கும் ஸ்டாலின் தென்னரசின் மனசாட்சிக்கும் முதலமைச்சரின் மனசாட்சிக்குமே நாம் விட்டுவிடலாம். திமுக காரர்களின் ஜட்ஜ்மெண்ட், அவர்களுடைய சராசரி திமுக தொண்டனின் ஜட்ஜ்மெண்ட், அவருடைய பகுத்தாய்வும் தன்மைக்குமே நாம் அதை விட்டுவிடலாம். அதற்கு மேற்கொண்டு நம்ம அதில் பேச வேணாம். அஃப்கோர்ஸ் யார் மந்திரி யார் மந்திரி இல்லைன்றதும், எந்த இலாக்கா யாருக்கு என்பதும், இலாக்காக்களை கொடுத்த இலாக்காக்களை பிரித்து பறித்து வேறொருவருக்கு கொடுப்பதும் மாற்றி கொடுப்பதும் முதலமைச்சரின் தனி உரிமை, ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். நம்ம வந்து அதை கேள்வி கேட்க முடியாது, உள்நோக்கமும் கற்பிக்க முடியாது. பட் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது பேசிக்கலி இவை பொலிட்டிக்கல் இன் நேச்சர்ன்றதுனால கண்டிப்பாக கருத்து சொல்கிற உரிமை உண்டு. அண்டு தாட்ஸை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம், நம்ம மக்கள் மத்தியில் வைக்கிறோம், இவ்வளோ தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா 21 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பொழுது ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளான ஒரு மனிதர் வந்து பிடிஆர். உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒயிட் பேப்பர்னு ஒன்று வெளியிட்டார், வெள்ளை அறிக்கை. ஆமாம், 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எவ்வளோ நிலைமை மோசமாக இருந்ததுன்னு அவர் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிதிநிலை பற்றியெல்லாம் ரொம்ப அதிகமான கவனத்திற்கும் லைம்லைட்டுக்கும் ஒளி வெள்ளத்திற்கும் ஆளானவர் நம்முடைய பிடிஆர். 3 பட்ஜெட் அவர் ப்ரெசென்ட் பண்ணார். 2021 பட்ஜெட்டு, 22 பட்ஜெட்டு, ஐ திங்க் 23 பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணார். அதுக்கு பிறகு தான் மாற்றம் வருது. இவருக்கு 2 பட்ஜெட் தான், 24, இன்னும் ஒரு பட்ஜெட் தான் தமிழ்நாடு அரசு, 25 தான், 26 ஓட்டன் அக்கௌண்ட்டு தான். ஸோ இந்த அரசு தன்னுடைய ஆயுட்காலத்தில் கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிடுச்சு. ஆயுட்காலம் என்று சொல்லுது, பட்ஜெட்ரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா 5 பட்ஜெட்டில் 4 பட்ஜெட் முடிஞ்சிச்சு, ஒரு பட்ஜெட்டு தான் இவங்களுக்கு இருக்குது. 3 ஆண்டுகளை அரசு கடந்துடுச்சுன்னா 50% ஆஃப் த டென்யூரை, 60% ஆஃப் த டென்யூரை தாண்டி போயிட்டாங்க. அமைச்சரவை மாற்றம் என்பது கண்டிப்பாக வந்து பல கேள்விகளை எழுப்பும். இந்த அரசாங்கத்தோட நோக்கம் என்ன, வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் தி கவர்மெண்ட், அவங்களோட பாலிசிஸ் வந்து என்னவா இருக்குது. பெரிய அளவில் மாற்றம் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடியவங்க வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு, ஃபைனான்ஸில் இருக்க தங்கம் தென்னரசு இஸ் அ வெரி பவர்ஃபுல் அண்ட் அ குட் மினிஸ்டர், நோ டவுட். நல்லதொரு அமைச்சர் தான் அவர், வந்து திறமசாலி, அதில் சந்தேகம் கிடையாது. இப்போ அவர் மாற்றுவீங்களா நீங்கள்? இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து டிஆர்பி ராஜா யங் மேன், புதிய இளைஞர். பட் அவர் இன்னமும் ப்ரூவ் பண்ணணும். ஒரு சமிட்டை நடத்தி காமிச்சதால் இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஸ்டில் ஹேஸ் டு ப்ரூவ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா, எப்போ வரப்போகுது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம், இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குது? ஏன்னா பெரிய பெரிய ஃபிகரை எல்லாருமே கொடுப்பாங்க. கடைசியாக ஜெயலலிதா நடத்துகிற இன்வெஸ்டர் சமிட்டில் 2015 செப்டம்பரில் நடத்தினது, அந்த அம்மா கேஸில் ஜெயிச்சு வந்து மறுபடியும் வந்தப்போ 3 லட்சம் கோடி வாயில் வந்தெல்லாம் அடிச்சு விட்டாங்க. 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி. இந்த 29 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதே மாதிரி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், துபாய் போனார், ஞாபகம் இருக்கா? போயிட்டு வந்து 6,000 crores என்னமோ அவங்க சொன்னாங்க. அது நடந்து 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் ஆரம்பிக்குது. எவ்வளோ தூரம் வந்திருக்குது? ஆகவே அதே மாதிரி இப்போ குளோபல் இன்வெஸ்டர் சமிட் நடந்தது, டிஆர்பி ராஜா மந்திரி ஆனவங்க, அதில் ஒரு ஃபிகரை சொன்னாங்க, 1 லட்சம் கோடி என்னமோ, சம் ஃபிகர், சம் எக்ஸ் ஃபிகர். இதில் இந்த முதல்ல சொன்ன 6,000 crores இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டால் நல்லாயிருக்கும். இப்படி தான் இருக்கணும் உங்களோட. ஏன்னா வாயில் வந்து ஃபிகரை சொல்லிட்டு நம்ம போயிடுறோம் இல்லையா. 10 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 9 லட்சம் கோடி, அப்படி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும். எனக்கு இந்த இண்டியில் ஒரு ரிப்போர்ட் இருந்தார், கல்யாணம் இறந்துட்டார், அவர் சொல்லுவார், அது 96 ஜெயலலிதா பீரியடில் இதே மாதிரி ஒரு இன்வெஸ்டர் சமிட் என்னமோ நடந்தது. அப்போ வந்து ஏதோ 10,000 கோடிக்கோ 12,000 கோடிக்கோ முதலீடுகள் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், டேய், ஒரு சிகரெட் பிடிப்பார், டேய் 10,000 கோடி எவ்வளோ சைபர் உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியாது சார், எனக்கே தெரியாதுடா அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும்டா, 10,000 கோடிக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா இங்கே வேலை இருக்கும், அங்கே வேலை இருக்கும், இங்கே வேலை இருக்கும், நம்ம தடிக்கு விழுந்தா வேலை இருக்கும்டா, இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவ்வளோ வந்துடும்டா. ஆனால் எல்லா கவர்மெண்ட்டுமே பொய் தாண்டா சொல்லும், இப்படியே சொல்லுவார், எல்லா கவர்மெண்ட்டும் பொய் தாண்டா சொல்லும் அப்படின்வார். ஒன்றுன்னா 10 வாங்கன்னு. அதில் மீடியாவோட ரோல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாலோ அப் பண்ணுறதை மீடியா விட்டுடுச்சு.
முந்திலாம் அது நடந்துகிட்டு இருந்தது. இப்போ ஒரு இன்வெஸ்டார் சமிட் நடந்து முடிஞ்ச உடனே பெரிய ஆடம்பரத்தோட விளம்பரத்தோடு நடக்குது. நிறைய விளம்பரத்தை அள்ளி விடுறாங்க மீடியாவுக்கு. இவ்வளோ தூரம் முதலீடு வருதுன்றாங்க. அதாவது வந்து அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகம், டிஜிட்டலுக்கு நிறையா விளம்பரம் வந்தது, உங்களுக்கு தெரியும். அதில் மீடியா என்ன மனப்போக்குக்கு வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணுற மைண்டு போயிடுது. அவன் சொல்கிறத வாங்கி அப்படியே வாந்தி எடுக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு வருஷம் பொறுத்து ஃபாலோ பண்ணி, இப்போ இந்த சமிட்டை கூட விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சமிட்டு முதலமைச்சர் துபாய் போயிட்டு வந்தார்ல, 6,000 crores இப்போ எவ்வளோ வந்திருக்கு இதை பற்றி? ஏன்னா இப்போ நம்மளால் இதை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தனிநபர்கள், நம்ம வந்து இண்டிவிஜுவல்ஸ். இப்போ நீங்கள் கூட பண்ணலாம், என்னாலலாம் பண்ணுறதுலாம் என்ன, ஐம் ஜஸ்ட் அ காமெண்டேட்டர் தான், அவ்வளோதான். வந்து விமர்சகர் நீங்கள் ஓரளவு பண்ணலாம், உங்களால் அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா பெரிய மீடியா ஹவுசஸ் இருக்குல்ல, அவங்களால அதை பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வாங்கலாம். இந்த 6,000 கோடி முதல்ல முதலமைச்சர் போயிட்டு வந்து ப்ராமிஸ் பண்ண இந்த 6,000 crores இருக்குல்ல, அதில் இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றன அல்லது வர காத்து கொண்டிருக்கின்றன பைப்லைனில், அது எவ்வளவு காத்து கொண்டிருக்கின்றன. மூணாவது, கடைசியாக நடத்தின குளோபல் இன்வெஸ்டார் மீட்டில் ப்ராமிஸ் பண்ணதில் வர வேண்டியதில் அவங்களே சொன்னாங்க வரதுக்கு 3 to 5 வருஷம் ஆகுனாங்க, ஃபைன். இப்போ அதில் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன? ஸோ இது சம்மந்தமாக ஒரு ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை வந்தால் தமிழக பொருளாதாரம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம், மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஃபேக்ட் நித்தி ஆயோகுடைய கருத்து கணிப்பு ஆய்வுகளின்படியே வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்ஸில் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிராவில் இருக்குது. குஜராத்தெல்லாம் கீழே தான் இருக்குது. பெருமைப்படுகிறோம். அது காலகாலமாக கடந்த 40 ஆண்டுகளாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து, சத்துணவு போட்ட எம்ஜிஆர் காலத்துலேருந்து, அதுக்கு பிறகு கலைஞரோட ஆட்சியிலேருந்து, அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து, மறுபடியும் கலைஞர் ஆட்சியிலேருந்து, மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, கடந்த 40 ஆண்டுகளாக நம்ம சாதிச்சிருக்கோம். ஒரு அரசோ, ஒரு தலைவரோ, ஒரு கட்சியோ மட்டும் இது காரணம் அல்ல. ஆனால் பெரிய பெரிய ஃபிகர்ஸை பற்றி நம்ம பேசும்பொழுது ஐ திங்க் ஒரு இடைக்கால வெள்ளை அறிக்கை. ஃபஸ்ட் டைம் ஸ்டாலின் அவர்கள் துபாய் போயிட்டு வந்த பிறகு வந்த 6,000 crores ஸ்டேட்டஸ் என்ன, லாஸ்ட் இயர் நடந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட்டில் எவ்வளோ தூரம் வந்திருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்தால், ஏன்னா இந்த அரசு வந்து தன்னுடைய ஆயுள் காலத்தில் 60% மிட்டாம கடந்து போயிடுச்சு. இது அடுத்த ஜனவரி வந்துன்னா எலெக்ஷன் ஃபீவரே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷத்தில் அசம்பிளி எலெக்ஷன் நமக்கு. இந்த பார்லிமெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 6 மாதம் அப்படி உங்களுக்கு வந்து ஒரு இழுபறியில், இந்த 6 மாதம் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகவே செய்ய வேண்டியதை செய்யலாம். பை ஜனவரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 25 ஜனவரியிலேருந்து, ஏன்னா 26 ஏப்ரல் மே எலெக்ஷன், ரன் அப் டு த எலெக்ஷன் போய்டும் அவங்களுக்கு. அது ஒரு பட்ஜெட்டு தான் அவங்களுக்கு. 25 தான் லாஸ்ட் பட்ஜெட். ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட்டு தான். ஸோ ஒரு மிட் பாத்தை தாண்டி பாதி கிணறு தாண்டியாச்சு, பாதி ஆயுள் காலத்தை முடிச்சாச்சு, மோர் தென் பாதி இது முடிச்சாச்சு, 60% டென்யூரை முடிச்சாச்சு. வந்த முதலீடுகள் எவ்வளவு என்று ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் நன்றாக இருக்கும். இதில் இன்னொரு பக்கம் சார், இந்த பட்டாபிஷேகம், துணை முதலமைச்சர் பட்டாபிஷேகம்ன்றது நடக்குமா அப்படின்ற ஒரு இல்லை, அது வந்து அதுக்கு பதவியேற்பெல்லாம் கிடையாது. ஆமாம், அதுக்கு பதவியேற்பு கிடையாது. அது ஜியோ போட்டே வெளியிட்டுலாம். அது நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அப்போ வந்து ஒரு வதந்தின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் முதலமைச்சர். அதற்கு காரணம் வந்து நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ அது கொடுத்தோன்னா நம்ம கொஞ்சம் அகைன்ஸ்டாக மாறலாம்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம அதை வந்து பேசணும். அது இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்காது. எப்பன்றதான் கேள்வி. அவர் துணை முதலமைச்சராக மணிமகுடம் சூட்டுவது எப்பொழுது என்பதுதான் கேள்வி. அது நடக்குமான்னு நீங்கள் கேட்கவே கூடாது, அது தப்பு. அது கழகம் ஒரு குடும்பம், அதனால் நீங்கள் அதை வந்து அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா ஏற்றுக்கிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த குடும்ப அரசியல் வந்து உங்கள் வாழ்வியல் நடைமுறையாக மாறிவிட்டது. இந்தியா பூராவே குடும்ப அரசியல் தான். சோனியா காந்தி 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஒரு 150 ஜேர்னலிஸ்ட்டுக்கு டெல்லியில் லஞ்ச் கொடுத்தாங்க. அப்போ அந்த அம்மாவோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், இந்த கேள்வி கேட்டாங்க. நீங்கள் அப்போ தான் வாஜ்பாய் தோற்று மன்மோகன் சிங் வந்த பீரியடு, அந்த எலெக்ஷன் டைமில், அது வந்து ரிசல்ட்ஸுக்கு முன்னால் எலெக்ஷன் டைமில் 2004 ஐ திங்க் மார்ச் நடக்கும். அப்போ சோனியா காந்தி சொன்னது குடும்ப அரசியல்னு சொல்லும்போது, இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாசிட்டிஸ். நம்ம பேசியிருக்கோம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாமே குடும்ப அரசு தான். ஃபாரூக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி, பஞ்சாபில் பாதல்ஸ் கம்ப்ளீட்டாக, காங்கிரஸ்லேருந்து அமரிந்தர் சிங், அவர் மனைவி பிரீத்தி கவுர், இப்போ 2 பேரும் பிஜேபி போட்டாங்க. நவீன் பட்நாயக், பிஜு பட்நாயக் பையன் நவீன் பட்நாயக், சந்திரபாபு நாயுடு, கேசிஆர், ஜெகன்மோகன் ரெட்டி, தமிழ்நாட்டில் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இந்த பக்கம் தேவேகவுடா ஒரு மகன்,
ஸோ இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாசிட்டிஸ் தான். அதில் திமுகவை மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்கன்றது நியாயமான கேள்வி தான். பட் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதினு சொல்லிட்டு நீங்கள் இதை செய்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா அது அதிக பிரசங்கித்தனமான கேள்வி என்று நம்முடைய நண்பர்கள் நம்ம மீது கோபப்படுவார்கள். கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் தான் இன்றைக்கு வந்து இந்தியாவின் நடைமுறையாகவே மாறிவிட்டது. ஏற்றுக்கிட்டாங்க. கேட்டால் அதுக்கு என்ன வியாகியானம் வரும்னா, அவன் போய் எலெக்ஷன் நின்று தானே ஜெயிக்கிறான், எலெக்ஷன் நின்று தான் ஜெயிக்கிறான். ஆனால் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்லை, இது எங்கே வந்து போய் சேரும்னா கடைசியில் வந்து உங்கள் ஜனநாயகம் வந்து இன்றைக்கி இன்னமும் பக்குவப்படலை. ஏன் அமெரிக்காவில் இல்லை அது? ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் இல்லை. டெமோக்ரஸி 200 வருஷம் 250 வருஷம் வளர்ந்துருக்குது, அதனால் இல்லை. உங்கள் ஜனநாயகம் 47 விடுதலை ஆகி இன்னும் 75 வருஷம் தான் முடிஞ்சு 77 வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த குடும்ப அரசியலை வந்து நியாயப்படுத்துகிறீங்க, அதை யாரும் கேட்குறதில்ல. ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, மன்னராட்சியோட இன்னொரு வடிவம் தான் குடும்ப அரசியல். மன்னராட்சியிலேருந்து மாறி நம்ம ஜனநாயகத்துக்கு வரோம், மேன்மையடைந்த நிலையை நோக்கி நம்ம நகர்றோம். பட்டு நீங்கள் குடும்ப அரசியலை பண்ணிக்கிட்டு குடும்பம் இருக்குது நாங்கள் அரசியல் பண்ணுறோன்ற வியாகியானெல்லாம் வந்து ரொம்ப தவறான ரொம்ப ஆபாசமான வாதங்கள் இவையெல்லாம். மோடி ஏங்க ஜெயிக்கிறாரு? மோடின்ற ஒரு கேரக்டர் பொலிட்டிக்கல் சினாரியோவில் இந்திய அரசியல் வானில் மோடி என்கின்ற ஒரு கதாபாத்திரம் எப்படி உருவானது? அது ஏன் வந்து இன்னமும் வந்து இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா விட்டுருங்க, பெரும்பாலான பகுதிகளில் ஏன் வந்து அது கேட்சியாக இருக்குது? அவருக்கு குடும்பம் இல்லை. ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி வந்து குடும்ப அரசியலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு தனித்துவம் மிக்கதாக வரும்போது அப்போ இன்றைய இளைஞர்கள், இன்றைய எஸ்பெஷலி யூத் அதை விரும்புகிறான். அவங்களுக்கு 2014 எப்படி ஜெயிச்சு முடிஞ்சுது, அதுக்கு பிறகு கன்சல்டேட் பண்ணார். இன்றைக்கும் மோடியோட மிகப்பெரிய பலம் என்ன? பலவீனம் நிறையா இருக்குது, குறைகள் நிறையா இருக்குது. மோடி கண்டிப்பாக தோற்கடிக்கப்பட வேண்டும், சற்றாவது அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், ஆட்சி மாற்றம் வரணும்னு நான் உறுதியாக நம்புகிறேன், விரும்புகிறேன். ஆனால் எப்படி வந்து அது பவர்ஃபுல் இஷ்யூவாக வட இந்தியாவில் இருக்குது, எஸ்பெஷலி அமங் யூத். குடும்பம் இல்லை. நீ சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, வாத்ரா, ஸ்டாலின், உதயநிதி, சந்திரபாபு நாயுடு, தேவகவுடா, குமாரசாமி ஃபுல்லாக பிஜேபியில் இல்லை, பிஜேபியில் இருக்குது, தலைமையில் இல்லை. இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் உங்களுக்கு. ஆகவே மணிமகுடம், பட்டாபிஷேகம் இவையெல்லாம் கண்டிப்பாக நடந்து தான் தீரும். பட் அது பார்லிமெண்ட் இப்போ வந்து ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிசல்ட்ஸ். 4ஆம் தேதி ரிசல்ட்டை பொறுத்து கூட அது இருக்கலாம். கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவது நினைவில் கொள்ளுங்கள், அது பதவியேற்பு கிடையாது, நியமனம் தான். அது ஜிஓ இஷ்யூ பண்ணி போட்டுடலாம். அது வந்து அப்படி தான் ஸ்டாலின் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2வது தடவை யூபியை ஜெயித்த பிறகு தான் அங்கே மூக அழகிரி மத்திய மந்திரி, இங்கே ஸ்டாலின் வந்து டெப்டி சிஎம் ஆகிறாரு. அந்த மாதிரி வந்து உதயநிதிக்கும் கண்டிப்பாக துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும். ஏன்னா முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்பு அந்த ஒரு பயிற்சிக்கான தளமாக அது அமையும். டியூட்டர்ஷிப் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி உங்களுக்கு வந்து அதில் தான் பயிற்சி கிடைக்கும். முக்கியமான இலாக்காக்கள் ஒதுக்கப்படும். இது எப்பன்றது தான் கேள்வி, நடக்குமான்றது கேள்வி கிடையாது. உங்கள் ஜனநாயகம் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கிறது, நியாயப்படுத்த ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஏன்னா இதை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. கண்டிப்பாக கேள்வி எப்படி கேட்பீங்க? கட்சி ஏற்றுக்குது, மக்கள் ஏற்றுக்கிறாங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஏன் உருவாகிறாங்களான்னா இதனால தான் உருவாகிறாங்க. இதை நினைவில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சார். ஜூன் 4க்கு பிறகு என்னெல்லாம் மாற்றம் நடக்கும்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.